வணக்கம். நேயர்கள் அனைவரையுமே ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 50 நாட்களை நெருங்கும் நிலையில் இப்போதும் அதிமுக திமுக கூட்டணி சேர்ந்து தாவேகா ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்கிறார்கள் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை அமைச்சர் நிர்மல்குமார் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுகவிற்குள்ளும் மீண்டும் உட்கட்சி மோதல் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. எஸ்பி வேலுமணி சென்னைக்கு அவசரமாக திரும்பியிருக்கிறார். தாவேகாவில் அவரும் இணையக்கூடுவார் என்ற தகவல்களும் பரவலாக பேசப்படுகிறது. மறுத்தாலும் உறுதியாக மறுக்க தவிர்க்கிறார் எஸ்பி வேலுமணி. அதிமுகவில் அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் விலகுகிறார்கள், தாவேகா பக்கம் இணைகிறார்கள். அரசியல் சூழல் எப்படி செல்கிறது என்பது குறித்து தான் ஜெயா பிளஸ் இன்று விவாதிக்க இருக்கிறது. ஜெயா பிளஸினுடைய விவாதத்தின் கருப்பொருளாக திமுக அதிமுக குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி என்ற தாவேகாவின் குற்றச்சாட்டு, வெளியேறும் அதிமுக எம்எல்ஏக்கள் அதிருப்தியா அல்லது அதிகாரத்திற்காகவா என்ற தலைப்பின் கீழ் தான் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைய வழியில் இணைந்திருக்கிறார். ஜெகதீஸ்வரன் வணக்கம். அதே போல அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் சார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு பிரபாகர் தமிழரசு, நான் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு தாவேகா ஆதரவாளர் திரு ஜேம்ஸ் மார்டின் மற்றும் திமுக ஆதரவாளர் கோகுல் குயிலன் உள்ளிட்ட இருவருமே இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் நான் நிகழ்ச்சிக்கு முன்னதாக வரவேற்று விடலாம். அக்னீஸ்வரன், நான் உங்ககிட்டே தொடங்கலாம் நினைக்கிறேன். 50 நாட்கள் கடக்கப் போகிறது தாவேகா ஆட்சி. இன்னமும் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி நடக்கிறது. அதிமுகவும் திமுகவும் பெரிய தொழிலதிபர்களோடு சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் பிரிந்து கொண்டே செல்கிறார்கள், மற்றொரு பக்கம் ஆட்சியை கவிழ்க்க திமுகவோடு கூட்டணி அப்படின்ற பேச்சும் வருது. அதிமுக உண்மையிலேயே தன்னை இழந்தாலும் தாவேகா ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படின்ற முனைப்பில் போதோன்ற ஒரு கேள்வி ஆழமாக ஏற்படுதில்லை? இல்லை, நீங்கள் 3 கேள்வியை சொல்கிறீங்க. ஒன்று 50 நாளில் இன்னமும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க போகிறாங்க. நீங்கள் தான் எல்லா கூட்டணி கட்சியும் கவுத்துட்டு வர்றீங்க. திமுகவுக்காக போட்ட ஓட்டுக்களை எல்லாம் வாங்கி ஆளுங்கட்சி தீய சக்தி என்று சொன்னவங்களெல்லாம் தாம் பக்கம் திருப்பி ஓட்டுக்களை வாங்கி ஒரு ஆளுங்கட்சியை அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பாடுபட்டீங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு மாற்றி நம்மளை யாரும் குறை சொல்லிவிடுவாங்களோன்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை கவுக்க பார்க்குது. ஒன்றும் கிடையாது, அது கவுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது நீங்களே கவுத்துக்குருவீங்க. வைகோ 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறார், திரு விஜய் அவர்கள் எங்களை நீங்கள் 2 பேர் ராஜினாமா பண்ணுங்க, அதெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி சொல்கிறாரு, இல்லை அப்படி சொல்லலை, நான் சொன்னேன், அதுக்கு திரு விஜய் அவர்கள் நான் பிரச்சாரத்துக்கு வர்றேன்னு சொன்னாருன்றார். அப்போ வைகோ அவர்கள் எவ்வளவு பாராளுமன்றவாதி, எத்தனை பேர் விபி சிங் காலத்திலிருந்து எவ்வளோ பெரிய தலைவர்களை எல்லாம் பார்த்தவர், 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாறுதுன்னா இதுக்கு பேர் என்ன சக்தி? இது ஒன்று. ஆகையினால அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுனால நீங்கள் உத்தம சக்தி அப்படின்னு பேர் எடுக்க முடியாது. இங்கே மைனாரிட்டி அரசாங்கம், மின்சாரம் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன செய்கிறதோ அந்த வேலையை பாருங்க அப்படின்னா இல்லை. இது ஒன்று. 2வது, அதிமுக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு கேட்டால் இவர்கள் ஆசைப்படுவது தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஏதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அவங்களோடு போய்கொண்டே இருக்க வேண்டும். இது அக்னீஸ்வரனுடைய பார்வை. அதிமுக பிரிந்து சென்ற எம்எல்ஏக்கள் பார்வையில் இதை நீங்கள் சொல்லவே விடலையே. அதாவது கரை வேஷ்டி மாற்றிகள், கரையை மாற்றிக்கொள்வது. வெள்ளை வேஷ்டி ஒன்று தான், ஆனால் அந்த கரை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். தன் மீது உள்ள கரையை மாற்றுறதுக்கா அல்லது வேட்டியின் மேல இருக்கக்கூடிய கரையை மாற்றுறதுக்கான்னு எனக்கே தெரியல. இந்த வார்த்தையை இப்பொழுதுதான் நான் அடியேன் பார்த்து விட்டு வந்தேன். கரை மாற்றிகள், கரை வேஷ்டி மாற்றிகள். ஆகையினால நாளைக்கு ஒரு வேளை இந்த 2031
புதுசா யாராவது ஒருத்தர் கட்சி ஒரு நடிகரே தமிழ்நாட்டை ஆளட்டும், இனிமேலுக்கு நடிகரே ஆளட்டும், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அப்படி ஆண்ட போது இப்ப ஏற்கனவே அதிமுகவில் நாங்கள் தான் உண்மையான புரட்சி தலைவரின் விசுவாசி என்று சொல்லி ஜெயலலிதா அம்மாட்ட நீங்க அறிமுகப்படுத்தி கொண்டு கட்சியில சேர்ந்தீங்க. சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர், அதுல எல்லாம் நீங்க எதுவுமே பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வழக்கும் இல்லை. ஆகவே இன்னைக்கு நாம் வெற்றி மக்களைத்தான் சார் இவர்கள் ஒரு 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 ரொம்ப சாதாரண ஒரு கிள்ளிக்கீரை போல, ஒரு காற்றில் பறந்து கொண்டு போகும் ஒரு ஒரு பேப்பரை போல, ஒரு காகிதத்தை போல இவங்க நினைச்சா நிற்பாங்க, இவங்க நினைச்சா ராஜினாமா பண்ணுவாங்க. அதையே ஒரு 30 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா மக்களாவது நல்லா இருந்திருப்பாங்களே. அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க அக்னீஸ்வரன். இப்ப அக்னீஸ்வரன் சொல்றதுல இருந்து உண்மையான தொண்டர்கள், எம்ஜிஆரின் விசுவாசின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சியில இருந்து போறாங்களே. அதே எம்ஜிஆர் தான் தீய சக்தி திமுகன்னு சொன்னாரு, அதே அம்மா அவர்கள் தான் தீய சக்தி திமுகன்னு சொன்னாங்க. அந்த தீய சக்தி திமுகவோடு இன்று அதிமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, எங்களுடைய வெளியேற்றத்திற்கு காரணம்னு வெளிப்படையா சொல்றாங்க. இதை விட வேற என்ன தேவைப்படும்? அப்போ நீங்க சொல்லக்கூடியதும் அவர்கள் சொல்லக்கூடியதும் வேறு வேறு பார்வையா இருக்குல்ல? ரெண்டும் ஒரே பார்வை தான். எந்த அடிப்படையில்? அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. அப்ப தாவேகா என்ன பரிசுத்த சக்தியா? எல்லா கட்சியிலிருந்து ஆளை பிடிக்கிறீங்களே, நீங்க என்ன சக்தி? என்ன சக்தினே தெரியல. இல்ல அக்னீஸ்வரன், ஆள் எந்த இடத்துல பிடிக்கப்பட்டாங்க? இப்போ கேள்வியே அதிமுக இன்று நிர்மல்குமாரிடம் பத்திரிக்கை அங்க கேள்வி எழுப்புறாங்க, நீங்க இப்படி ஒவ்வொரு எம்எல்ஏக்களா எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்கப்பட்ட போது எந்த எம்எல்ஏக்களும் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, கூட்டணி பலமா இருக்கு. அதிமுக தலைமையின் மீதான அதிருப்தி வெளிப்பாடு தான் 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமான்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அது ஏற்கக்கூடியதானே? ஏன்னா ஏற்கனவே மரகதம் குமரவேலும் வெளிப்படையா சொன்னாங்க தலைமையின் மீதான அதிருப்தியை. அப்படின்ற போது அதெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நிலையிலும் இருக்குல்ல. யாராவது நாங்க பலவீனமா இருக்கணும் ஒரு ஆளுங்கட்சி சொல்லுமா? சொல்லுங்க. நீங்க இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணாங்களே, கீழே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு மேலே போய் கட்சியில சேர்றேன்னு சொன்னாங்களே, செயின்ட் கோட்டை தாவேக அலுவலகமா என்ன? என்னங்க அரசியல் பண்றீங்க? உங்களுக்கு பசிக்கிறது என்பதற்காக பாம்பு தன் குட்டிகளையே உண்டு பசியாரும். அதுபோலதான் இன்னைக்கு அரசியல் பசிக்காக தாவேகா கிடைத்தவர்களையெல்லாம் விழுங்குகிறது. இந்த ஜனநாயக விழுங்கல் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அப்படின்னு நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. திரு பிரபாகர் தமிழரசு, அதிமுக திமுக இவர்களோடு பாஜகவும் கூட்டணி சேர்ந்து கொண்டு விட்டார்கள். அதிமுக, பாஜக, திமுக மூவரும் இப்போ ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த ஒரே கூட்டணி தாவேக அரசை கவிழ்ப்பதற்கு சதி செய்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் அதிமுக திமுகன்னு சொல்லப்பட்டதில் பாஜக இப்போ கூடுதலாக ஆட் ஆயிருக்கும் அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அமைச்சருடைய பேச்சை? 50 நாட்களுக்கு வேறு ஒரு திசையில் கொண்டு போகிறதுக்கான பேச்சா, இல்லை உண்மையிலேயே தாவேக அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சிகள் நடக்குதா இங்கே? இல்லை, தாவேகா இதில் 2வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அடுத்து நகரலாம்னு நினைக்கிறேன். தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தாவேகாவை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒன்று, ஏன்னா தாவேகா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஹைப்போதெட்டிக்கலி அப்படியான சூழல் ஏற்படுற வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களுக்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒருவேளை 10 பேர் நாங்கள் அரசியலை விட்டு விலகுகிறோம்னு சொல்லிட்டோ அல்லது மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டோ 97 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள் வைத்துக்கொள்வோம். அப்போ ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 97 எம்எல்ஏக்களுடன் அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போனா கூட அதிமுகவும் திமுகவும் அவர்களை தோற்கடிக்க மாட்டார்கள். இது தமிழ்நாட்டில் உங்களுக்கும் தெரியும், அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்களுக்கும் தெரியும், இந்த நிகழ்ச்சியில் இருக்க அனைவருக்கும் தெரியும். 97 பேருடன் நாங்கள் ஃப்ளோரில் மெஜாரிட்டி நிரூபிக்கிறோம் சென்றாலும் கூட இன்று இருக்க அரசியல் சூழல்ல, இன்று தாவேகாவுக்கு இருக்கும் ஆதரவான சூழல்ல யாரும் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அதுக்கு தான் அரசியல் காரணம் ஒன்று. அதனால இங்கு யாரும் நினைத்தாலும் கவிழ்க்க முடியாது, கவிழ்த்தாலும் அது அரசியல் தற்கொலைக்கு சமம் என்று அரசியல் அறிந்து அனைவருக்கும் தெரியும். அதனால இதற்கு பிறகு கவிழ்க்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றலாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரியா நம்ம கட்டலாம். நம்ம செய்யற காரியங்களுக்கான நியாயங்களா சொல்லலாம். ஒன்று, இப்போ பாஜகவை ஏன் அவர்கள் சேர்த்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக திமுக அப்படின்னு பேசினதே யாரும் உறுதிப்படுத்தல. வெளியேறவர்கள் தான் சொல்றாங்க. உள்ள இருந்து நீங்க ஒரு கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க கட்சியில் உள்ள இருந்தாலும் ஃபைட் பண்ணுவீங்க. உள்ள இருந்து ஃபைட் பண்றவங்க யாரும் அதை இப்போ வரையும் சொல்லல. அதை பெரும்பாலும் அதிமுகவுன்னு சொல்றாங்களே எப்படி திமுக என்ன சொல்லியிருக்கணும்ல. திமுகவும் அதிமுகவும் இணைகிறது அதிமுக மட்டும்தான் வெறுப்பாங்களா? திமுகவினர் வெறுக்க மாட்டாங்களா? திமுகவினருக்கும் அதுதானே. திமுகவினரும் விரைவில் வெளியே வருவாங்க, தாவேகால இணைவாங்கன்னு இன்றைய செய்தியாளர் சந்திப்புல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு சமிக்கை தானே?
40 நாட்கள் ஆயிடுது. நீங்க வந்த முதல் நாள்ல இருந்தே இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் முதல் 40 நாள்ல இன்னும் வெளியேறலையே. இதற்கு பிறகு நீங்க அதாவது வந்து ஒரு முயற்சினால் அது ஒரு பலன் கிட்டுமானால் அதுக்கு நீங்க காரணம் கற்பிச்சுக்கலாம், இதனாலதான் வந்தாங்கன்னு. ஆனா அப்படி அது வந்து நீங்க அடிச்சா வலிக்கணும், வலிச்சா கத்துறதுன்றதான் இயல்பு. நாங்க இப்ப எனக்கு வலிக்கல, ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு வலிக்குதுங்க, அவர் நான் கிள்னார் எனக்கு வலிக்குதுங்கன்னு சொல்றது இட் இஸ் நாட் ஸ்பான்டேனிட்டி. அதுல ஒரு தர்க்கம் இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஒன்று. இரண்டாவது, அதிமுக திமுக அப்படின்றது அது ஏதோ வந்து ஒரு பொருந்தா கூட்டணி தான். அது ஒரு அன்ஹோலி அலையன்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, தமிழ்ல அது பொருந்தா கூட்டணி தான். ஆனா ஒருவேளை இரண்டாவதாக வந்த கட்சியும் மூன்றாவதாக வந்த கட்சியும், நான் சொல்றேன் நம்பர் தானே, நீங்க பேர் தான் வைக்கிறீங்க, நடந்தால் நான் பேர் தானே வைக்கிறோம், நம்ம பேர் இல்லாம எடுத்துக்குவோம். முதலாவதாக வந்த கட்சி தாவேகா, இரண்டாவது திமுக, மூன்றாவது அதிமுக. இப்ப இரண்டாவதாக வந்த கட்சியும் மூன்றாவதாக வந்த கட்சியும் சேர்ந்து ஒரு எண்ணிக்கையை காண்பித்தால் அவர்கள் அரசியலமைப்பு ரீதியாக ஆட்சி அமைக்கலாமா கூடாதா? அது கான்ஸ்டிடியூஷன்ல எந்த தப்பும் கிடையாது இருக்கு. இப்ப எப்படி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கள் சேருவது அரசியலமைப்பு சட்ட ரீதியாக எந்த தப்பும் கிடையாதோ, அதே போல இரண்டாவதாக வந்த கட்சியும் மூன்றாவதாக வந்த கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தால் அரசியலமைப்பு சட்டம் ரீதியாக எந்த தவறும் கிடையாது. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இப்ப பாசிபிலிட்டி இல்ல. நீங்க அது வந்து தப்பு அது அதனால வெளியே வந்துட்டாங்க, அது ஒரு பெரும் குற்றம், அப்படி அது ஒரு அரசியலுக்கு எதிரானது, அரசியலமைப்பு அடிப்படையில அதிமுக திமுகவை சொல்லல, கொள்கை அடிப்படையில இருவரும் வெவ்வேறு பாதைகள், இருவரும் ஒன்று சேர்வதை ஏற்க முடியாது. கொள்கை அடிப்படையிலும் அவங்க வெவ்வேறு பாதைகள் கிடையாது, அதுவும் தவறானதான். இரண்டுமே திராவிட கட்சிகள் தான். கொள்கை அடிப்படையிலும் அவர்கள் வேறு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அவர்களும் இருமொழி கொள்கை தான் நிக்கிறாங்க. அவங்க ஏதாவது இருமொழி கொள்கை இல்லாம நாங்க சமஸ்கிருதம் கத்துக்கிறோம் சொன்னாங்களா? இல்ல ஹிந்தி கத்துக்கிறோம் அதிமுக என்றைக்காவது சொல்லி இருந்திருக்கா? இல்ல. சமூக நீதிக்கு எதிராக என்றைக்காவது பேசியிருக்காங்களா? 69% இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். என்றைக்காவது இல்ல 69 வேணாம் 50 நம்ம நிறுத்திக்கலாம் என்றைக்காவது அதிமுக சொல்லி இருந்திருக்காங்களா? இல்ல. சோ அதனால கொள்கை அடிப்படையிலும் அவர்களுக்கு மாற்று கருத்தெல்லாம் உண்டு. திமுக ஒரு இப்ப எப்படி பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு தாவேக சொல்றாங்களோ, அதே போல அதிமுகவுக்கும் பொலிட்டிக்கல் எனிமி தான், ஐடியாலஜிக்கல் எனிமி கிடையாது. அப்ப எந்த புள்ளியிலிருந்து அந்த கேள்வி எழுப்பப்படுது? அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்தவர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமாரும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, அதிமுக திமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றாங்கன்னு. அப்போ அது எந்த புள்ளியிலிருந்து அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது? ஒரு ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினரை தாண்டி ஒரு அமைச்சர் தன் அமைச்சரவையின் மீதான ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எங்கள் அமைச்சரவையை கலைக்க பார்க்கிறாங்க, ஆட்சியவே கலைக்க பார்க்கிறாங்க. சாமானியர் சொல்லல, ஒரு அமைச்சர் சொல்லும் போது அதற்கான மதிப்பு இன்னும் கூடுதல். அது எந்த புள்ளியில? அமைச்சரும் வந்து ஒரு அரசியல் செய்கிறாங்க, அரசியல் செயல்பாட்டில் இருக்கிறவர், ஒரு அரசியல் கட்சியின் பொறுப்புல இருக்கவர் தான். அதனால அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 100% கிரெடிபிலிட்டி கொடுக்கணும். அது வந்து அதை எடுத்துட்டு போய் வந்து சட்ட ரீதியாக கொண்டு பேச முடியுமா? அது ஏன் சட்டமன்றத்தில் பேசி இருந்திருக்கலாமே, சட்டமன்றத்தில் அதை பேர் குறிப்பிட்டு பேசி இருந்திருக்கலாம்ல. நான் வந்து அவர் அமைச்சரவை மட்டும் குறிப்பிடல, யாரோ ஒருத்தர் எதிர்த்தரப்புல இருந்தோ அல்லது அதிமுக தரப்புல இருந்தோ கூட அதை வந்து சட்டமன்றத்திலேயே கூட குறிப்பிட்டு பேசியிருக்கலாம்ல. ஆனா ஆதாரம் இல்லை உங்ககிட்ட, அப்படியான சூழ்நிலை இல்லை. ஒருவேளை நடந்திருந்தாலும் நான் கான்ஸ்டிடியூஷனலி தப்பு அப்படின்னா சரி, ரெண்டுமே தப்பு. கான்ஸ்டிடியூஷனலி ரெண்டுமே தப்பு கிடையாது. அதிமுகவினர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கால் சேருவதும் அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு கிடையாது, தவறு கிடையாது. அதிமுகவும் திமுகவும் இதுவரையும் யாரும் உறுதிப்படுத்தல. ஒருவேளை தப்பு கிடையாது. ஆனா ஒரு நீங்க அரசியல் அறம் அப்படின்னு பேசுறோம் அப்படின்னா, அரசியல் அறம் ரீதியாக பேசினால் இதுவும் தப்பு. அதிமுக திமுகவும் ஒரு பொருந்தா கூட்டணி, ஒரு கொள்கை எதிரிகள் இருவரும் சேர்ந்து ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு பெரும்பான்மை பெற்ற ஆட்சியை கவுக்க நினைக்கிறாங்கன்னா அது அரசியல் அறத்தின்படி தப்பான்னு கேட்டா தப்பு. அதே அரசியல் அறத்தை எடுத்துட்டு வந்து தாவேக்காவிடம் நம்ம பேசினாலும் கூட அதே அரசியல் அறத்தின் அடிப்படையில் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று ராஜினாமா செய்ய வைக்கிறது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அது அவங்களோட விருப்பம். இப்போ ஒருவேளை அதிமுகவினர் எல்லாரும் வந்து ராஜினாமா பண்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு இந்த நாள் ராஜினாமா பண்றாங்கன்னா ஓகே, கொள்கையின் அடிப்படையில் நீங்க ராஜினாமா பண்றீங்கன்றது வரைக்கும் சரி. ஆனா அந்த அமைச்சர்கள் நேரடியாக வந்து தாவேக்கால் இணைகிறார்கள், அவங்க வந்து அடுத்த இடைத்தேர்தலில் நிற்க போகிறார்கள், திரும்பவும் அதே தொகுதியில வந்து போட்டியிட போகிறார்கள். இது நீங்க அரசியல் அறத்தின் ரீதியாக சரின்னு சொல்ல முடியும். இது அரசியல் அறத்தின் ரீதியாக தப்புனா அதுவும் அரசியல் அறம் ரீதியாக தப்பு. சரி, திரு ஜெகதீஸ்வரன், இதுவரைக்கும் தாவேக்கா தான் குதிரை பேரம் நடத்துகிறது, 6 எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் தாவேக்காவின் மீது வைக்கப்பட்டிருக்கும் கடந்த நாட்கள்ல. ஆனா இன்று தாவேக்காவை சார்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் திமுக குதிரை பேரம் நடத்த முயற்சிக்கிறது, லட்சக்கணக்கில், இன்னும் சொல்ல போனால் கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து குதிரை பேரம் நடத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே நான் இதற்கு முன்பு திரு பிரபாகர் தமிழரசிட்டையும் அக்னீஸ்வரன்ட்டையும் கேட்ட கேள்வியுடைய தொடர்ச்சியாக கூட இது இருக்கலாம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து குதிரை பேரம் நடத்தி தாவேக அரசை கலைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா அமைச்சரனுடைய பேச்சு? இல்ல இதுவரைக்கும் சுமற்றப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வேறு ஒரு திசையில திருப்புகிறார் அமைச்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா உங்களுடைய பார்வையில்?
நிச்சயமாங்க. இது நிர்மல்குமார் அவர்களும் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனா அதிமுகவிலிருந்து தங்களுடைய பதவியை, சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு வருகிறவர்களும் அவங்களும் இதை பிரதானமா சொல்றாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர முயற்சி பண்ணாங்க. நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர கிளம்பி வரீங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும். அந்த திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நீங்களா கோமால இருந்தீங்களா? சனிக்கிழமை தான் கோமா விட்டு வெளியே வரீங்களாங்கிற கேள்விதான் கேட்க தோணுது. நீங்க அன்னைக்கு சேர மே 4ஆம் தேதி முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி முயற்சி பண்ண பிறகு 5ஆம் தேதி 6ஆம் தேதி எங்க திமுக அதிமுக ஒன்று சேர முயற்சி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் தாங்க முடியல, நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னா உண்மையிலே பரவாயில்லப்ப. அதிமுக கட்சியை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்றாங்க, அவர் பதவி கூட ராஜினாமா பண்றாங்க, நம்ம பாராட்ட உச்சி முழுந்து பாராட்டலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க. எடப்பாடி அவர் சொல்ற குற்றச்சாட்டு அப்படியே வச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோட முதலமைச்சராக முயற்சித்தா எங்களுக்கு அமைச்சர் போஸ்ட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஓகே போயிட்டு இருந்துச்சு. நாங்களாம் போய் ரெசார்ட்ல போய் தங்கி இருந்தோம். ரெசார்ட்ல ஜாலியா இருந்தோம், நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். அதற்கு பிறகு ஒரு நாள் பார்த்தா திடீர்னு இல்லங்க முடியாதுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா திமுக இருந்து சில பேர் அது எப்படிங்க சரியா வரும், நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நம்ம 2 பேரும் எதிர்காலம் அழிஞ்சிருமே, நமக்கு என்ன நீங்க சூனியம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிய பிறகு இதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஆன பிறகு அதுவரைக்கும் வாய மூடி மௌனமா இருந்தவர்கள் அது நடக்கல, இனிமேல் நம்ம ஆட்சி வைக்க முடியாது, சரி ஓகே அவரை இப்ப திருமாவளவன் சொல்றாரு, அடுத்ததாக திருமாவளவன் அவர்களை வச்சு நாங்க ஆட்சி வைக்க முயற்சி பண்ணாங்க, அவர் முதலமைச்சராக வச்சு, அதுவும் நடக்கல, அப்பயும் நாங்க பேச மாட்டோம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எதுவுமே நடக்காது அப்படின்னு தெரிந்த பிறகு எந்த விஜய் அவர்கள் இவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கலையோ, மற்றும் பலர்னு விமர்சிச்சாரோ, ஊழல் சக்தி விமர்சிச்சாரோ அவருக்கு நாங்க ஓடி போய் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது முதலில் எந்த அடிப்படையில் வருகிறதுங்கிறது நமக்கு தெரியல. இதே விஜயபாஸ்கர் அவர்கள், இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள், சி வி சண்முகம் அவர்கள்னா ஏங்க உங்களுக்கு எடப்பாடி மேல கோபம் இருக்கு, எல்லோருக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக வாக்காளர்களுக்கும் இருக்கு. ஏன் இன்னும் தன்னோட பதவியை கெட்டிமா பிடிச்சிட்டு இறங்க மாட்டேன்னு கோபம் இருக்கு. அந்த கோபத்தை காட்டுறதுக்காக நான் விஜய் அவர்களுக்கு ஆதரிச்சேன்னு சொல்லுவது முதலில் உங்களுடைய எதை நீங்க காமிக்க விரும்புகிறீங்க? அன்னைக்கு என்ன பேரம் பேசப்பட்டது? இப்படி பேசலாமே. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தா நாங்க திமுக அதிமுக கூட்டணி வர மாதிரி இருந்துச்சு, நாங்களாம் சந்தோஷமா இருந்தோம், நாங்க மறுபடியும் அமைச்சராகவும் நாங்க ஜாலியா இருந்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு மற்றொரு தருணம் கிடைச்சது. அது என்ன தருணம்னா, விஜய் தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு இது சொன்னாங்க, நீங்க 25 பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள ஒரு 7 பேர் நாங்க அமைச்சராக்கிறோம் சொல்லி சொன்னோம். அதுவும் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதுவும் ஜாலியா இருந்தோம். அப்ப 2 இடத்துல அமைச்சராக முடியல, வேற வழியே இல்ல. அவங்க கடைசியா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க? நீங்க எம்எல்ஏ போஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க. விஜய் அவர்களே பர்சனலா விசில் சின்னத்துல நிக்க வச்சு அவர் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி மறுபடியும் உங்களை அமைச்சராக்குறேன்னு சொல்லிருக்காரு. அது ஒண்ணுதான் ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, புஷி ஆனந்த் சொல்றாரு, விஜய் அவர்களும் சொல்றாரு. அதனால நாங்க ராஜினாமா பண்றோம், ஏன்னா எங்களுக்கு மறுபடியும் நாங்க இருந்தா அமைச்சராகத்தான் இருக்கணும். இப்படி நம்ம பேசலாமே. இது நடக்கலன்னு சொல்லிட முடியுமா? நீங்க திமுக அதிமுக ஆமாங்க முயற்சி பண்ணாங்க, சரி முயற்சி பண்ணது ஏன் நடக்கல? அப்ப திமுக அதிமுக இருந்த சில பேரே இல்ல திமுக இருந்தவர்களே பெரும்பாலும் நிறைய பேரு இது என்னங்க நீங்க முயற்சி பண்றீங்க? விஜய் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற காரணத்திற்காக நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டீங்கன்னா திமுக எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னும் சொல்லப்பட இப்படி ஒரு கூட்டணி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இது அவர் சில மாதிரி தற்கொலைக்கு சமமா மாறிடாதா? நாளைக்கு விஜய் அவர்கள் தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருப்பாரு அப்படிங்கிற குரல்களும் திமுக கேட்ட காரணத்தினால தான் அந்த ஆப்ஷனே டிராப் அவுட் பண்றாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஆக தெரியாதா? ஏன் அவங்க கம்யூனிஸ்ட் கன்வின்ஸ் பண்ணி, நீங்க ஐயோமலை கன்வின்ஸ் பண்ணி, பிசிக்கு கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்கு, என்ன அவசரம்? அவங்களே சொல்ற மாதிரி பாஜக அதுக்கு ஆதரவு வரதாங்க அர்லேக்கர் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி வெயிட் திரு ஜெகதீஸ்வர், ஆனா இன்றைய அமைச்சர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புல இன்று வரைக்கும் அதற்கான முயற்சி தொடர்கிறது. தாவேக ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்ற முயற்சி இன்று வரை தொடருது அப்படின்றாரு. ஒரு அமைச்சர் சொல்லும் போது அதற்கான வீரியம் அதிகமா இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து அந்த புள்ளியில கேள்வி எழுப்புன. இல்ல கரெக்ட் தாங்க, கரெக்ட் தாங்க. நீங்க அமைச்சர் நிர்மல்குமார் அப்படிங்கிறவருக்கு அமைச்சராக முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு கேட்டீங்கன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் செல்விய 1000 பொய்கள் நீங்க புத்தகம் போடுற அளவிற்கு நீங்க பண்ணலாம். அவர் ஐடி விங்ல பாஜக ஐடி விங்ல என்னென்ன பொய் பேசிட்டு இருந்தாரு, அதிமுக ஐடி விங்ல என்னென்ன பொய் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற பெரிய புத்தகமாவே நீங்க எழுதலாம். அவர் சொல்றதெல்லாம் வேத வாக்கு. அமைச்சராயிட்ட ஹரிச்சந்திரன் மாறினாங்களா என்ன எல்லாரும்? அது நீங்க எழுதலாம். அப்ப இன்னைக்கு நீங்க வெளியே வருகிறவர்களை நாங்க தூக்கிட்டு வரவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்லணும்? ஏங்க இன்னைக்கு எங்க தூக்கிட்டு வரீங்கன்னா அது நமத்து போச்சுப்பா, எப்ப 50 நாளைக்கு முன்னாடி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சு அந்த பொறி நமத்து போச்சுப்பான்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்ல அந்த பொறி ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்குன்னு இவர் சொல்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லா யோசிச்சு நீங்க என்னங்க லாஜிக் இருக்கு? அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, திமுக அதிமுக இன்னைக்கு லாஜிக்கலா 2 பேரும் ஆட்சி வைக்க முடியுமா? முதல்ல இல்லங்க மறுபடியும் விசிக வாங்கினா வெளியே வந்துருவாங்க. வன்னியர் எனக்கு அமைச்சர் பொறுப்பு வேணாம் சொல்லி வெளியே வந்துருவாரா? ஷாஜகான் எனக்கு அமைச்சர் பொறுப்பு வேணாம் சொல்லி வெளியே வந்துருவாரா? கம்யூனிஸ்ட்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க குறை சொல்லி பேசி அவங்கள வெளியே பரவாயில்ல, இனிமேல் நம்ம விஜயாட்சி சரியில்லைங்க, நிறைய அவர் சொன்ன மாதிரி மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, அவருக்கு ஆட்சி செய்ய தெரியல, நிர்வாகத்திறன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு லாஜிக்கலி முதல்ல பாசிபிள். ஆனா இன்று வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய அதே சிபிஎம் இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அரசனுடைய நிர்வாக செயற்பாடுகளை பல கோணங்கள்ல விமர்சிக்கிறாங்க. இது ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு அரசாக இருப்பதற்கான பல பார்வைகளை நம்ம பார்க்க முடியுதுல்ல. ஒருவேளை அதெல்லாம் கூட இதற்கான ஒரு சின்ன சமிக்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ல.
என்னைக்குனாலும் இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ? இல்ல இல்ல அந்த சமயக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது? இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள போறீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா? பாஜகவை கொள்கை ரீதியா எதிர்ப்பீங்களா எதிர்க்க மாட்டீங்களா? ராகுல் காந்திக்கு அந்த கேள்வி இருக்குல்ல. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? ஏன் இந்த கூட்டணியில திமுகவும் தாவேக ஒன்னும் சேர்ந்து போக கூடாது அப்படின்னு அவருக்கு எதிர்பார்க்கிறாரு. அது எப்படி நடக்கும்? அவரே எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறார், எதிர்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விசி கைது சொல்லப்போனா கொள்கை எதிரியாக நீங்க காங்கிரசுக்கும் பாஜக கூட சில இடங்களில் சேர்ந்துடுறாங்க. ஆனா கொள்கை எதிரி சொல்லி சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும் பாஜக தான். அப்போ பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்களா? விஜய் நேரடியாக கேள்வி கேட்டாங்கன்னா விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியல. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நம்ம யார் பக்கம் நிற்பதுங்கிற பெரிய குழப்பம் இருக்கு. அதுக்கு காரணம் இவர்கள் எல்லாம் தாவேக விசிக்கும் அந்த குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பத்தை விஜய் அவர்கள் தீர்க்காத வரைக்கும் இந்த சமயங்கள் காட்டிட்டே தான் இருப்பாங்க. சரி ஜெகதீஸ்வரன், பேசுவோம். திரு கோகுல் குயிலன், திமுக அதிமுகவினுடைய ஒரு சதி நடக்கிறது. ஒரு பக்கம் ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றாங்க, இன்னொரு பக்கம் கூட்டணி சேர்வதற்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு தாவேக்காவை சார்ந்த சில சூழல்ல ஒரு அமைச்சரே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திமுக இன்று இது பெரிய அளவில் மறுக்கவும் இல்லை இன்னைக்கு இது. அப்படின்றப்போ அது உண்மையிலேயே அது போன்ற சில சூழ்ச்சிகள் திரைமறைவில் நடக்குதோ அப்படின்ற கேள்வி எழுது. உண்மையிலேயே அதற்கான தேவை திமுகவுக்கு இருக்கா? இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னா எப்பனாலும் கவிழ்த்திருக்கலாம்ல. அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம் வந்து இங்கே மக்களும் நம்மளும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இங்கே டிவிகேயோட அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த கட்சியினராக இருக்கட்டும், ஒரு முக்கியமான பிரச்சனை சமூகத்தில் எழும்போது இப்போ அவங்களுடைய அமைச்சர் மேலே ஒரு முக்கியமான புகார் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த புகாரை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை அவங்களே கிளப்புவாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை மறக்கணும். மக்களுக்கு வந்து அது பேர் டெட் கேட் தியோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது அதை பற்றி எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து நடுவில் வச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க, இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியரி தான் இப்போ இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்பயோ இது உண்மையாக சொல்லணும்னா ஏற்கனவே வந்து தோழர் சொன்ன மாதிரி இது நமுத்து போன போறீங்க. இதெல்லாம் ஏற்கனவே மறுக்கப்பட்டாச்சு. ஏற்கனவே கூட்டணி இங்கே இன்னைக்கு வந்து டிவிகே அரசாங்கத்துக்கு ஆதரவு சொல்லியிருக்கிற அந்த திமுகவுடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்ச அந்த கட்சியினர் இருக்காங்கல்ல, அந்த கட்சியின் தலைவர்கள்லாம் சொன்னதையே மாற்றி மாற்றி பேசுனாங்க. அந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க அது ஒரு கிசுகிசுவா நான் கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க, இப்படிதான் சொன்னாங்க. தவிர இந்த மாதிரி நடக்குதுன்னு யாரு சொல்லணும்னா திமுகவும் அதிமுகவுடைய தலைமை நிலையம் தான் பதில் சொல்லணும். ரெண்டு பேருமே மறுத்தாச்சு. அந்த மாதிரி ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியாச்சு. தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அதிமுக பக்கம் சி.வி. சண்முகம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாரு. தலைவர் போய் திமுக விட்ட பேச முயற்சி பண்ணாரு. அதற்கான முயற்சிகள் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னாங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி தீவிரமா அதெல்லாம் கம்யூனிஸ்டுடைய பேபி அவர்கள், அது முக்கியமான தலைவரான பேபி அவர்கள் இல்லைன்னு மறுத்துட்டாரு. அவருடைய வாக்கு அவருடைய சொன்னதுனால தான் என்ன சொன்னாங்க, பேபி அவர்களே சொல்லிட்டாரு இது நடந்திருக்குமா, இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குமான்னு உடனே செய்தி சேனல்கள் எல்லாருமே அது ஒரு பெரிய பேசு பொருளா மாத்தினாங்க. அடுத்த கொஞ்ச நாட்களே இல்ல அதுவுமே வந்து எனக்கு வந்து ஒரு தகவலா தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குமே வந்து ஒரு ப்ரூஃப் கிடையாது. ஒரு முக்கியமான செய்தி நிறுவனங்களாக இருக்க நம்ம ஒரு ஃபேக்சுவல் எரரை எந்த இடத்துலையுமே நம்ம வெளிப்படுத்திடக்கூடாது. ரெண்டு தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கிற இங்க சி.வி. சண்முகம் வேணா சொல்லியிருந்திருக்கலாம், மரகதம் குமாரவேல் அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். இவங்கெல்லாம் அதிமுக தலைமையின் மீது தீவிரமா கடும் அதிருப்தியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பதவி வேணும். அந்த கட்சியிலேயே வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அதை எதிர்த்து தான் பேசியிருந்திருப்பாங்க. எதிர்கட்சியில பேரம் பேசுறாங்க, அங்க குதிரை பேரம் ஓப்பனா நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நிறைய வைகோவினுடைய பேச்சு, மதிப்புக்குரிய வைகோ அவர்களுடைய பேச்சிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. நாளும் ஒரு மேனி பொழுதும் ஒரு வண்ணம்ன்ற மாதிரி அப்பப்போ ஒரு கருத்து மாத்திக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி சொல்லணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருடைய கருத்தை. அப்படி தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்காரு. இதுலயே தெரிஞ்சு இல்லையா இவங்க எல்லாம் ஓப்பனா ஒரு குதிரை பேரம் நடந்தது. அமமுக சார்பில் வந்து ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து குதிரை பேரம் நடத்தப்பட்டதுன்னு ஆளுநர்கிட்ட புகார் அளிச்சாங்க. அந்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இல்ல அந்த புகார் எப்படி முடிச்சு வைக்கப்பட்டது, அதை பத்தி இன்னொரு அப்டேட் இன்னும் கிடைக்கவே இல்லை. வைகோ வந்தது எப்படி குதிரை பேரம்னு சொல்ல முடியும்? மக்கள் நல கூட்டணியிலிருந்து திமுக வந்தப்ப நடந்த குதிரை பேரம் தாவேகா என்று நடத்தியதா, இல்ல இப்படி பல கூட்டணிகளுடைய உதாரணத்தை சொல்லலாம்ல? மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரும் தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி அடைஞ்ச பிறகு ஒருத்தர் மேல ஒருத்தரா, அதாவது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா தான் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி சமூக நீதியின் அடிப்படையில் செலுது. அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தாங்க. இன்னைக்கும் அதே வார்த்தையை சொல்றாங்கல்ல, தாவேகா தலைமையிலான கூட்டணி சமூக நீதி கூட்டணின்னு அதே வைகோ சொல்றாரு. அதே தோல்வியை திமுக கூட்டணி சந்திச்சிருக்கு. எல்லாமே பொருந்தி. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சமூக நீதி அடிப்படையிலான கூட்டணி அப்படின்னு சொல்றீங்களா? நான் அந்த கேள்வி கேட்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக
ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க அமெண்ட்மெண்ட் FCRA, அதுக்கு டிவிகேவோட நிலைப்பாடு என்ன? வக்ஃபு வாரிய திட்டம், வக்ஃபு வாரிய அந்த திருத்தம் கொண்டு வந்தாங்க, சொத்துக்களை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க ஒன்றிய அரசு. அதை எதிர்த்து முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார்? இவர்கள் தான் சமூக நீதி அடிப்படையில் செயல்படுகிற அரசா? வைகோ அவர்கள் இதுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு ஆதரவா இல்லாத ஒரு அரசு எப்படி சமூக நீதி அடிப்படையில் செயல்படுற அரசா இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு வைகோ அவர்கள் பதில் சொல்லுவாரா? சொல்லுங்க, கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? தன்னுடைய மகனுக்கு அததான் எல்லாருமே பதில் சொல்லி எல்லாருமே சொல்லணும். சமூக நீதி அடிப்படையில் டிவிகே செயல்படுதுன்னு எந்த ஒரு இதுலயுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எதுலயுமே அது செயல்படல. ரெண்டாவது, முழுக்க இன்னைக்கு நிர்மல்குமார் அமைச்சரா அவங்க ஆக்கி வச்சிருக்காங்கல்ல, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி முதலில் பிஜேபியில் ஐடி விங்ல இருக்கும்போது பூசிய நபரே வந்து இந்த நிர்மல்குமார் அவர்கள் தான். அதுக்கு வந்து அதை என்னைக்காவது எதிர்த்து விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருப்பாரா? முழுக்க RSS பின்னணியில் இருந்த ஒரு மனிதர் தான் நிர்மல்குமார். அவர் இன்னைக்கு வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு அமைச்சர் மீது இருக்கிற ஒரு முக்கியமான புகாரை மறைக்கணுன்றதுக்காக இந்த பொருளையே திருப்பியும் கிளப்பி விட்டுருக்காரு. அவ்வளவுதான். இதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு நம்ம திருப்பி அவங்களை என்ன கேள்வி கேட்கணும்னா, இன்னைக்கு இன்னொரு அமைச்சர் மேலேயும் வந்திருக்கு, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மேல இன்னொரு புகார் வந்திருக்கு. துறையில மாற்றம் நடந்திருக்கு, டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு அதிகாரிகளுக்கு, அதுல லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு விசிகாவினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கிற SS பாலாஜி அவர்கள் குற்றச்சாட்டி இருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து அமைச்சர்கள் மேல புகார் வந்துகிட்டே இருக்கு. கண்டினியூஸா வந்து அதோட திசை திருப்பல் முயற்சி தான் நிர்மல்குமாரோட பேச்சு அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் நான் சொன்னது. இந்த டெட் கேட் தியரின்றத இந்த இடத்துல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அமைச்சர்கள் மேல இருக்க புகாரை தான் வந்து ஹைலைட் பண்ணி கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல முக்கியமா நம்ம இருக்கணும். அதை தான் நம்ம பேசணும். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ஜேம்ஸ் மார்ட்டின், நீங்க வரதுக்கு முன்பு பேசியதோட சுருக்கத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு போறேன். திரு பிரபாகர் தமிழரசு பேசும்போது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்தார்கள் என்றால் அது தற்கொலைக்கு சமம்னு அவங்களுக்கே தெரியும். எனவே அது நடக்காத ஒன்றை அமைச்சர் ஏன் சொல்கிறார்? ஒரு கேள்வி. உங்களுக்கு முன்பு பேசிய திரு கோகுல் குறிப்பிடுறாரு, சமீபத்தில் அமைச்சர் தாம்பரம் அமைச்சர் அந்த போதை சார்ந்த விவகாரங்கள் வெளியில வந்ததை மாற்றக்கூடிய வகையில் அமைச்சருடைய பேச்சு இன்னைக்கு இருந்திருக்கு. ஆட்சியை கவிழ்க்கலாம், எந்த இடத்துலையும் சதி நடக்கல, அதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. அமைச்சருடைய குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியமானது. அரசியல் ரீதியாக ஒரு அமைச்சர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாரோன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உங்களுடைய பதில்? இல்லை, இது வந்து நம்ம ரிசல்ட் வந்த உடனே இந்த டாபிக் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மெஜாரிட்டி வந்து கிடைக்கல தாவேக்காவுக்கு அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து எப்படி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற பார்வை இருந்தது. அன்னைக்கு வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அவர்களாக தான் போனாங்க. அப்போ அன்னைக்கு தாவேக்கா வந்து வலுக்கட்டாயமாக இழுத்தாங்களா? கிடையாது. அவர்களே ஒரு 2 குழுவா. அது என்ன காரணம் அப்படின்னா, மக்களுடைய தீர்ப்பை வந்து அவர்கள் வந்து பார்த்து அதிமுகவுடைய செயல்பாடுகள் வந்து பலவீனமாயிருக்கு. மக்கள் மத்தியில் அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு குறைந்திருக்கு. அதற்கு காரணம் வந்து கட்சியை இத்தனை நாட்கள் வழி நடத்திய விதம். இது வந்து 2017 ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கள் சந்தித்த தோல்வியினால இனிமேலும் இந்த தலைமையிலிருந்து நம்ம வந்து மேற்கொண்டு வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அதிருப்தியில எத்தனை எம்எல்ஏக்கள் வெளியே போனாங்க அது நமக்கு தெரியும். அதே மாதிரி அவர்களாவே வந்து தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு தரோம்னு சொன்னாங்க. அப்போ இதுல தாவேக்கா எந்த இடத்துல வந்து இழுத்தார்கள்? ஒன்று. இன்னொன்று, அதே பிரிந்து வந்த எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்க? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்கலாம், அதில் வந்து முதல்வராக எடப்பாடி அவர்களை வைக்கலாம், அதுக்கப்புறமா வந்து இவர் விசிகேவுடைய தலைவர் வச்சிருக்காங்க லிஸ்ட்ல அப்படின்னு அதை அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. மற்ற திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளே ஒருத்தராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தாவேக்கா வந்து என்ன ரோல் பிளே பண்ணாங்க? இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு திசை திருப்புறதுக்கெல்லாம் கிடையாது, இது யதார்த்தம். ஏன்னா அன்னைக்கு வந்து ஆட்சி வந்து தாவேக்கா அமைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக உட்கார்ந்து பேசப்பட்டதா இல்லையா? அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்களும் ஒத்துக்கிறாங்க, திமுக கூட்டணியிலிருந்தும் ஒத்துக்கிறாங்க. அப்போ இது நடந்த ஒன்று, இது வந்து நடக்காத ஒரு விஷயம் கிடையாது, இது பொருளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இவர்களை வந்து அந்த இடத்துல யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜக வந்து மறைமுகமாக இரு கட்சிகளையும் வந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்ததுன்றது யதார்த்தமான உண்மை. திமுக வந்து என்னதான் வந்து நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம்னாலும் ஒரு கள்ள கூட்டணியோட மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேக்கா கூப்பிடுறாங்க எல்லாரையும். அவர் போய் சந்திக்கிறாரு, வாங்கன்னு கூப்பிடுறாரு. எந்த வலுக்கட்டாயமோ எந்த குதிரை பேரமோ கிடையாது.
மக்கள் தீர்ப்பை எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லா கட்சிகளும் பார்க்குறாங்க. இத்தனை ஒரு முதல் தேர்தலையே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றி, இத்தனை சதவீதம். அப்போ அதில் வந்து அவங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இது நாள் வரையிலும் நம்மளை வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் யாரும் இல்லை. அப்போ வந்த உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மக்கள் நம்ம மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் சரியான நேரம். இனி களம் வந்து வேற பாதையில தான் போக போகுது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் எல்லாருமே வந்து உடனே ஆதரவு கரம் நீட்டுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் எத்தனை எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் அவர்களே நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவர் வந்து எப்படி பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணி தான் வந்து சேர்றாரு. தேர்தல் இல்ல 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவு பெறும் போது ஒருத்தவர் போய் சேருவதற்கும் தேர்தல் முடிந்த 10-20 நாட்களுக்குள்ள ராஜினாமா போயிட்டு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசத்தை அந்த வித்தியாசம் தான் என்ன அப்படின்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நடந்த கிடைத்த தோல்வி, அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் வாக்கு குறைஞ்சிருச்சுன்றது தெரியும் அதிமுகவுக்கு. அப்ப அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா, நம்ம வந்து ரொம்பவும் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்ப அடுத்த தேர்தல், அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்பொழுது இன்னும் கீழ் நோக்கும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஆமாம் அதிகாரத்தை பார்த்துருப்பாங்க, அவங்க வந்து சொல்றதை செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அந்த லோக்கல் பாடிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆதாயத்தை தேடி தான் வந்தாங்க. ஆதாயம் சொல்றதை விட அதாவது எப்படி, அதை நான் வேற வகையில சொல்றேன். நம்ம சொன்ன ஒரு காரியம் நடக்கும்ன்ற ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க இன்னைக்கு நமக்கு அது மேல இல்ல, ஏன்னா ஆளுங்கட்சியா இல்ல, எதிர்கட்சியாவும் இல்ல, நம்ம வந்து பலவீனமா அடைய போறோம் அப்படின்ற ஒரு பார்வையில ஜேம்ஸ் எனக்கு ஒரு கேள்வி எழுது. அதிமுகவுக்கு வரக்கூடிய எண்ணம் ஏன் திமுகவை சார்ந்த யாருக்குமே வரல? திமுகவும் தோல்வியுற்றிருக்கு, திமுகலேருந்து இன்னும் ஒருத்தவங்க கூட வரலையே. அப்போ அதிமுக மட்டும் வருகிறார்கள். அதில் அந்த 25 பேர் யார் எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அந்த இடத்துல இருந்து மட்டும் வராங்க அப்படின்றப்பதான் ஒரு கேள்வி எழுது. எதுக்கு 25 பேர் தாவேக்காவுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு தெரிவிச்சாங்க? பின்னர் ஏன் அவங்க வாபஸ் பெற்றாங்க? அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து முடிவில் இருந்து இல்லை, ஏன் வாபஸ் பெற்றாங்க? திருப்பி ஏன் ஓவராலாக ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்க்கிறாங்க? மன்னிப்பு கடிதம் ஏன் சபாநாயகர்கிட்ட கொடுத்தாங்க? அப்போ தங்களுக்கான இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து விட்டு ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு தாவேக்காவுடைய கட்டளையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. அதாவது அந்த காலகட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அந்த நிலைப்பாட்டில் தான் அதிமுகவிலேருந்து மெஜாரிட்டியாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி நம்பர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஆனால் தாவேக்கா முதல்ல வந்து காங்கிரஸ் அணுகுனாங்க, அதுக்கப்புறம் திமுக கூட்டணியை தான் அதிகபட்சமாக அணுகுனாங்க. வெட்ட வெளியிலேயே வந்து வாங்க அப்படின்னு அழைச்சி அவர்களிடம் கேட்டாங்க. அப்போ அவர்கள் அந்த அதிமுகவில் எடுத்த சிச்சுவேஷன் வந்து பலவீனம், இதுதான் அரசியல், பலவீனம் அடையும் போது அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க, ஏன் முதலமைச்சர் விஜய் போய் அதிமுகவினுடைய பொதுச் செயலரை சந்திக்காம CV சண்முகத்தை சந்திச்சாரு? அப்போ அந்த இடத்துலயும் ஒரு கேள்வி எழுத, நீங்க நியாயமா அந்த பொதுச் செயலாளரை போயில சந்திச்சிருக்கணும், ஏன் குறிப்பிட்ட அதிருப்தியை போய் சந்திக்கிறீங்க? அதாவது சீமான் அவர்களை முதற்கொண்டு சந்திச்சாரு, அதுதான் ஏன் எடப்பாடி அவர்களை வந்து சந்திக்கலன்னா அந்த நேரத்துல இவர்கள் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு இது வந்து வந்துருச்சு, வெட்ட வெளியில வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல வந்து அவர் தவிர்த்துக்கலாம். ஏன் இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்க மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சீங்க, ஸ்டாலினை போய் சந்திச்சீங்க, கூட்டணிக்காக இல்ல, மரியாதை நிமித்தம் தானே, சரிதானே? அப்போ எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு மரியாதை நிமித்தம் தானே? இல்ல அந்த நேரத்துல வந்து அது என்ன நடந்ததுன்றது வந்து தலைவருக்கு தான் தெரியும். அவர் ஏன்னா எல்லாரையுமே பாரபட்சமின்றி பார்த்தார். அந்த நேரத்துல இவங்களுடைய ஃபிராக்ஷன் வந்து கொஞ்சம் ஒருவேளை மாற்றி வராங்க. அந்த மாற்றத்தை தான் திரு அக்னீஸ்வரனோ மற்றவர்களோ குதிரை பேரம் நடந்ததுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது சிக்கல்களை தீர்த்துட்டு ராஜினாமான்ற ஒரு முடிவுக்கு போறீங்கல்ல, நீங்க போனது தாவேக்காவிற்கே போயிருக்கணும், ஏன் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து ராஜினாமா பண்ணிட்டு சிக்கலை தீர்த்துட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. அதாவது இவர்கள் மறுபடியுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா உடனே வராம இருந்தாங்க, ஆனாலுமே வந்து அதற்கப்புறமும் அதிருப்தி அவர்களுக்குள்ள நிலவுறதுனாலதான் ஒருத்தரா வராங்கன்றதுதான் அவங்க சொல்றது. சரி, ஓகே. திரு பிரபாகர் தமிழரசு, அதிமுகவினுடைய தலைமையின் மீதான அதிருப்தி தான் இந்த 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவுக்கான காரணம், முழுசா அதுதான் காரணம் எடுத்துக்கலாமா இல்ல வேறு காரணங்கள் இருக்கலாமா? சுருக்கமா. முழுமையாக அந்த காரணம் கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் கட்சி தோன்றிய காலத்துல இருந்தே வந்து ஒன்று ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க, எதிர்கட்சியாக இருந்திருக்காரு. இப்ப தாவேக்கா நண்பர் சொன்ன மாதிரி அவங்க வந்து அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. அதாவது ஆளுங்கட்சியாக இருப்பதும் அதிகாரம் என்றால் எதிர்கட்சியாக இருப்பதும் ஒரு அதிகாரம் தான். ஏன்னா அடுத்த ஆளுங்கட்சியாக, ஏன்னா அப்படிதான் இங்க வாக்களிச்சிருந்திருக்காங்க, மாறி மாறி தான் வாக்களிச்சிருந்திருக்காங்க. 2011
இருந்து 21 வரைக்கும் தான் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த கட்சி. அப்போ இந்த முறை 3ஆம் இடம் அப்படின்றப்போ நீங்க ஆளும் கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. அப்போ உள்ளாட்சியில் இன்னும் நிலவரம் என்ன இருக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா உள்ளாட்சியில் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்திருக்கோம், ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு பெரும்பாலான இடங்கள் இருந்திருக்கு. அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, பெரும்பாலான இடங்கள் இருந்திருக்கு. அப்போ அதிமுகவினர் பொறுத்தவரை அவர்கள் வந்து இந்த அதிகாரத்தில் இருந்தே பழக்கப்பட்டவர்கள். இப்போ 2 இடத்துலையுமே இல்லை அப்படின்றப்போ சொல்ற மாதிரி லோக்கல்ல வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒன்றும் ஆளுங்கட்சியினர் சொல்லலாம், எதிர்கட்சியினர் சொல்லலாம். 3ஆம் கட்சி இருக்கவங்க சொல்றப்போ அது அந்த வேலை நடக்குமான்னு கேட்டா தெரியாது. அப்போ இவங்களோட தங்களுடைய பொலிட்டிக்கல் சர்வைவல் அப்படின்றதுதான் முதல் பிரதானமாக இருந்திருக்கு. அதற்கு பிறகுதான் 2ஆம் பட்சம் தான் வந்து தலைமை மீதான அதிருப்தி அப்படின்றது. 3ஆவது தான் நீங்க சொல்ற மாதிரி மற்ற அரசியல் காரணங்கள்லாம் இருந்திருக்கும். ஒருவேளை அரசியல் காரணங்களாக இப்ப திமுக அதிமுகவும் இணைந்தார்கள் அப்படின்னா அது 5ஆம் தேதியே அவர்களெல்லாம் ராஜினாமா செய்து விட்டு வெளியேறியிருக்கும். அப்போ அப்படி இருந்தாலும் தாவேக்காக்கு ஆதரவு கிடைச்சிருந்திருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த எண்ணிக்கையில உங்களுக்கு 23 பேர் 25 பேர் இல்லை அப்படின்னா 234ல் 25 பேர் இல்லாம தான் உங்களுக்கு நடக்கும் ஓட்டெடுப்பு. அப்பவும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்திருக்கும். ஏன்னா அப்ப நீங்க அறம் ரீதியாக நீங்க வந்து உள்ள இருந்துட்டு நீங்க வந்து கொறடாவை மீறி நீங்க வாக்களிச்சிருந்திருக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து திரும்ப போய் ராஜினாமா பண்ணிட்டு இப்படி ஒரு வாரம் போய் சேர்வதற்கான சூழல் இருந்திருக்காது. இதெல்லாம் அப்போ ஒருவேளை அதுதான் உங்களுக்கு உண்மையான காரணமாக இருக்கும் பட்சத்தில் அதை செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யலைன்றப்போ இது அவங்களுடைய சுயநலம் சார்ந்து சந்தர்ப்பவாதம் தான் இது. இப்போ அதிமுகவுக்கு தோன்றிய எண்ணங்கள் திமுகவில் யாருக்கும் தோணலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுவா எழும்ல. ஏன்னா இப்ப வரைக்கும் அப்படியான ஒரு சூழல்கள் நம்ம பார்க்கல களத்துல. நீங்க அதிமுக திமுக இருக்க அடிப்படை வேறுபாடு, அதாவது இந்த கொள்கை சார்ந்து ஆன் பேப்பர் 2 பேத்துக்கு ஒரே கொள்கை தான். ஆனா திமுகவில் இருக்கவர்களை ஒன்றிணைச்சு வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டா கொள்கை ரீதியாக தான் அவங்க எல்லாம் ஒன்றிணைவாங்க. இது அதிமுக எடுத்துட்டோம்னா அவங்க கொள்கை ரீதியாக ஒன்றிணைவர்கள் கிடையாது. ஏன்னா அதே கொள்கை தான் இருக்கு, பெரிய மாற்றம் கிடையாது ஆன் பேப்பர். ஆனால் அவங்க ஒன்றிணைச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணி இருவர் அணியாக பிரிந்த பொழுது அப்போது இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, பெரும்பாலானோர் வந்து அம்மையார் ஜானகி அவர்கள் தான் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் பெரும்பாலான தொண்டர்கள் எல்லாரும் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆதரிச்சாங்க. அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஒரு பிம்பம் இருக்கவங்க தான் இந்த தொண்டர்கள் அல்லது அந்த ஈர்ப்பு இருக்கவங்க தான் பெரும்பாலும் நோக்கி தான் போயிருந்திருக்காங்க அதிமுக தொண்டர்கள். அப்போ அப்படியான ஒரு கவர்ச்சியான ஒரு தொண்டர் இல்லை, ஒரு தலைமை இல்லை அப்படின்ற ஒரு வெற்றுமையும் இருக்கு. அதனால இங்க வந்து அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் இவங்க எல்லாரும் போய் இயல்பாக அங்க போய் ஒன்றிணையற்கான காரணம் அது ஒண்ணு. இங்க கொள்கை பிடிப்பு இல்லை, ஒரு தலைமைத்துவம் இப்போ சமீபத்துல ராஜினாமா செய்துட்டு போன சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், பலரும் அதிமுகவினுடைய கொள்கை பிடிப்பை சார்ந்தவர்கள் தானே. அப்போ அவங்க வெளியில போறாங்கன்றப்போ கொள்கை முரண் அப்படியான நீங்க சொல்லக்கூடிய வாதங்கள் அங்க ஒரே ஒரு முரண் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அல்ல மற்ற கட்சிகளுக்கும் இங்க கொள்கை எல்லாம் பெரிய முரண் கிடையாது. தாவேக்காவுக்கும் சேர்த்தே சொல்றேன் நான். சரி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்க அடிப்படை வித்தியாசம், அதிமுக கொள்கையோட வந்து அதே கொள்கை தான். ஆனா இவங்க அதிமுக இருக்கிறது ஆன்டி டிஎம்கே பிளஸ் ஆன்டி கலைஞர். தாவேக்காவுக்கு அங்க ஆன்டி டிஎம்கே பிளஸ் ஆன்டி ஸ்டாலின் வந்துருச்சு, அவங்க ஆன்டி கலைஞர் கிடையாது. சோ இதுதான் இருக்க அடிப்படை வித்தியாசம் ரெண்டு கட்சிக்கு. இப்போ ஒரு நியூ ஏடிஎம்கேவாக தாவேக்கா இருக்குன்றதுதான். அதனால இயல்பாக அதிமுகவினர் தாவேக்காவை நோக்கி நகர்றாங்க. பேசலாம். திரு அக்னீஸ்வரன், இன்றைய அரசியல் சூழல்ல ஒவ்வொரு எம்எல்ஏவுமே விலை மதிப்பற்றவர்கள் தான். ஆனால் 6 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க, மற்றொரு எம்எல்ஏ தயாராகிறாரு, எண்ணிக்கை 12 வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்ற பேச்சுக்கள் பொது அரசியல் வெளியில் இருக்குது. தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி மௌனத்தை மட்டுமே தன் பதிலாக சொல்கிறாரு. அதிமுகவினுடைய நிலைப்பாடு தான் என்ன, தாவேக்காவை வளர்க்க அதிமுக நினைக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுவாக எழுப்புறாங்க. அதற்கெல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி வழி கொடுக்கிறார்? அவர் வழி கொடுக்கிறாரா இல்லை விஜயை வந்து எல்லாரும் வாங்க நம்ம என்ன புது கட்சி தானே, திரு செங்கோட்டையன் வரலாம், ஆனால் நான் தான் கட்சிக்கு தலைவர், ஆனால் அவர் படத்தில் அம்மா படத்தை வச்சுக்கலாம். அப்போ இந்த சமரசம் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெற்றதை போல சொல்லுகிறார்கள். 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், அதுவும் கிடைக்காததுனால தான் இப்ப இந்த வேலை நடக்குது. 2 பெரிய கட்சிகளை விட புதிய கட்சி அதிக வாக்கு சதவீதம், அதுவே ஒரு பிரம்மாண்ட வெற்றி தானே, அப்படிதான் அவங்க கிளைம் பண்றாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஆகா திரு விஜய் வந்த உடனே தமிழ்நாட்டின் கடனை பூரா அடைச்சிருவாரு, கரண்ட் எல்லாம் 24 மணி நேரமும் வரும், அப்படித்தானே நினைச்சாங்க. ஆனா இப்ப அது நடக்குதா? இல்லையே. ஒண்ணு. இன்னொரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைச்சர், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பரிசீலனை பண்றோம், அது குறித்து சொல்லியிருக்காரு. சரி, நீங்க
மேலூர்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த செயலுக்கு புகார் கொடுத்திருக்கிறாங்களே, என்ன நிலைமையில இருக்கு? சரி, அதை கூட விடுங்க. மே மாசம் எர்ணாகுளத்துல வழக்கு தாக்கல் ஆகியிருக்கிற புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இவர் அமைச்சராக நீடிக்க கூடாது, அந்த வழக்கு முடியும் வரைன்னு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொல்லவில்லை. ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும் சொல்லி இருக்கிறார். அதை ஏன் தமிழ்நாட்டில் பேசுபொருளாக முதலமைச்சர் நினைக்கல? இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு இப்படி இன்னொன்னு, இந்த ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வழியாக சொல்லுகிறேன், எத்தனை ஆண்டு காலத்துக்கு தாவேகா ஆட்சியில் இருக்கோ அத்தனை வருஷமும் பாஜகவை ஒரு தும்மல் கூட போட மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மத்திய அரசோடு இணக்கம் என்று சொல்லிக்கொண்டு திமுக அதிமுகவை காலி செய்வதற்காக திரு விஜய் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது பல்வேறு யுக்திகள். தம்பி சொல்லும்போது சொன்னாப்பல இந்த மாதிரி இந்த தேரி அப்படின்னு, மக்கள் பப்ளிக் ஹஸ் காட் ஷார்ட் தேரின்னுவாங்க, ஷார்ட் மெமரி, அவ்வளவுதான். 1967 என்ன நடந்துச்சு அது இப்ப கேட்ட தெரியாது. ஆனா விஜய் எத்தனை படம் நடிச்சாரு இப்ப கேட்டா சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எத்தனை படம் நடிச்சாரு இப்ப கேட்டா தெரியாது. ஆகவே அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதுதான். இந்த ஜூலை மாசம் வருது, இந்த படத்துல கரண்ட் இல்ல, இன்னொரு படத்துல 200 யூனிட் மின்சாரம் இலவசம்ன்றீங்க, இன்னொன்னு சொல்றாங்க இந்த அரசே என்ன மாடல்னா வெள்ளை அறிக்கை மாடல். ஏப்பா இது தேர்தலுக்கு முன்னாடி தெரியாத 10,65,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்லி ஒரு அரசு வந்ததற்கு அப்புறம் வெளிப்படையா சொல்லக்கூடிய வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதில் என்ன அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு? அதுதான், அது ஒரு அரசு செய்யக்கூடிய நியாயமான வேலை தானே, அது எந்த தவறும் இல்லையே. அதேதான் இந்த அமைச்சர் 3 பேர் மேல நடவடிக்கை வெள்ளை அறிக்கை தேவைன்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அங்க மட்டும் மௌனம் சாதிக்கிறீங்களே, நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல இல்லை, இன்னும் சொல்ல போனால் மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை இந்த வழக்கை நடத்தணும். 2 மாசத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இதுக்கு போராட்டம் நடத்திருக்கிறாங்கல்ல, இது வரைக்கும் ஆளும் கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? கிடையாது. அப்ப ஒன்றை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை தூக்கி போட்டால் அந்த பொய் சுத்தி வருவதற்குள்ளாம் இப்படி எத்தனை பொய்யை சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. சரி, ஜூலை மாசம் மின்சார கட்டணத்தை உயர்த்துறது மட்டும் இல்லாம 2,45,000 கோடி கடன் இருக்குன்றத இது சொல்றதுக்காப்பா நீங்க வந்திருக்கீங்க? எதுக்குப்பா 200 யூனிட் அப்புறம் இலவசமா கொடுத்தீங்க? ஆக மக்களை எந்த அளவுக்கு இந்த மக்கள் கவர்ச்சிக்காகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். நிறைவா எடுத்துக்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன், அதிமுகவினுடைய விவகாரத்துல எடப்பாடி கே பழனிசாமி தான் தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். திரு அக்னீஸ்வரன் கேட்ட அதே கேள்விதான். ஆனா எடப்பாடி கே பழனிசாமி எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுப்பதை தாண்டி இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு கூட அவர் யோசிக்கிறாரோ என்ற கேள்வியும் எழுகிறது. ஏன்னா அடுத்தடுத்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா, இன்னும் வரிசையில் பலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தாவேகாவுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் அதிமுக எடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுதல. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்கறீங்க? நிறைவா சுருக்கமா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 2017 இருந்து 2026 வரைக்கும் சொல்லி சொல்றாரு. அவர் டைம் லைன் சொல்றாரு. அந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். நீங்க டக்குன்னு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எந்திரிச்சு என் ஆட்சியில ஊழல் சொல்றீங்கன்னு பேசணும். அவர் சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு சட்டமன்றத்துல. இது என்ன மாதிரியான அரசியல்வாதியாக முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் நீங்க குட்டி கதை கேட்டு சிரிக்கிறதெல்லாம் ஓரமா வைங்க. நீங்க எந்திரிச்சு உடனே ரியாக்ட் பண்ணணும்ல. நீங்க அப்ப சொன்னா சொல்லிக்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு நீங்க போயிட்டு இருப்பீங்களா? உங்களை எவ்வளவு மோசமாக வார்த்தைகளை விமர்சிக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த பார்த்து கவனிக்காம இருக்கீங்க. கட்சிக்குள்ள தொடர்ச்சியாக நீங்க இவ்வளவு பேர் வெளியேறாங்க. அடுத்து யார வச்சுக்க அவர் அரசியல் நடத்துவாங்க புரியவே இல்லை. நீங்க தடுக்கணும்ல. ஒருத்தர் போனார் பரவாயில்ல, 2 பேர் போனாங்க பரவாயில்ல. வாரம் சனிக்கிழமை அவர்கள் திட்டமிட்டு தாவேக்கு அவர் வேலை செய்யறாங்க. இவங்க போயிட்டே இருக்காங்க, சாரியா போறாங்க. நீங்க ஒன்றியம் போகுது, நகரம் போகுது, தொடர்ச்சியா செயலாளர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி, இல்லப்பா நம்ம கட்சியில இருங்க, அடுத்து நடக்க போகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களை நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கொடுக்கணும். நம்ம இது வரைக்கும் 6 பேர் நம்ம தொகுதியில போயிருக்காங்க. 6 இடத்துல நம்ம ஆட்களை ஏற்கனவே போட்டாச்சு. அதற்கான வேலைகளை நான் பார்த்துட்டு வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். இரட்டைலைக்கான கோட்டை அந்த இடங்கள் எல்லாம் இரட்டைலை மறுபடியும் நம்ம எடுக்கணும். அது எத்தனை சீட்டு ஜெயிக்கணும், அதற்கு முழு முனைப்பா வேலை செய்யணும். அதற்கு எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சரும் அங்கே போங்க, அங்கே வேலை செய்யுங்க. கட்சியை ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம், நான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன்.
இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், பொறுப்பேற்று அதற்கு உண்டான நடவடிக்கைகளை செய்வேன். பொதுக்குழு கூட்டுங்க, கூட்டி உங்களுக்கு வந்து கலந்துரையாடல் பண்ற என்னங்க பிரச்சனை? இல்ல அதை சொல்ல தயங்குறதுக்கு தான் என்ன தயக்கம்னு கேட்கிறேன். ஒரு பக்கம் தொண்டர்களை சமாதானப்படுத்தவும் தயங்குகிறார், மற்றொரு பக்கம் தோல்வியை பொறுப்பேற்கவும் தயங்குகிறார்னா அது உள்நோக்கம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன் சுருக்கமா. அவர் போனா போட்டுன்னு நினைக்கிறாரு. இந்த கட்சி வந்து தான் மட்டும் இருந்தால் நான் சொல்லல. தேர்தல் இல்ல கட்சியை நினைக்கிறாரா இல்ல ராஜினாமா செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் நினைக்கிறாரா? இல்லங்க, அவர் நினைக்கிறார். அவர் வந்து தான் மட்டும் இருந்தால் போதும் நினைக்கிறார். தான் மட்டுமே இந்த கட்சியில வந்து அவர் தன்னை எம்ஜிஆர் அவர்களாக, நீங்க வந்து ஜெயலலிதா அவர்களாக இன்னுமே நம்பிட்டு இருக்காரு. அவர் அப்படி இல்லங்கிறத மக்கள் 11 தடவை நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த பிடிவாத குணம், அந்த ஆணவத்தால் மட்டுமே அவர் இப்படியே கட்சியை செயல்படுத்தி கொண்டு போடலாம் நினைக்கின்றார். அது நடக்காதுங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கும். சரி, எல்லாரும் போன பிறகு இவர் மட்டும் தனியா உட்கார்ந்து எப்படி ஆட்சி செய்வார்? கிட்டத்தட்ட எல்லாருமே விமர்சனம் என்ன ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. கிட்டத்தட்ட ஒரு மதிமுக மாதிரி ஒரு சின்ன கட்சி மாதிரி இது அதிமுக மாறிட்டு இருக்கு. இது புரியுதா புரியலையா அப்படிங்கறது எல்லோரையும் ஒன்றிணைக்கணுங்கிற நேரத்துல யார் வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கறத அவரோட முடிவாக இருக்கிறது. சரி, நிறைவாயிடும். அதை அரெஸ்ட் பண்ணணும்ல, அது செய்யவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு எந்த எஃபோர்ட்ஸும் போடல. போனா போயிட்டு போங்க, எவ்வளவு பேருக்கு விட்டுட்டே இருப்பீங்க? ஒவ்வொருத்தரும் ரீஜனல் லீடருங்க. இந்த மண்டலத்துல அதிகமான வேலை செய்து மக்களிடம் வாக்குகளை பெற்றவர்கள். அவங்க இல்லாம இவங்க எப்படி ஒரு ஜெயிப்பார் அடுத்த தேர்தல்கள்ல? யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவரே யோசிக்கவில்லை அப்படின்றத உங்களுடைய பதிலா இருக்கு. நான் நிறைவா எடுத்துக்கிறேன் திரு ஜெகதீஸ்வரன். திரு கோகுலன் குயில நிறைவா. இப்போ ஏற்கனவே நான் சொன்னது தான், இன்னைக்கு வந்து அமைச்சர் நிர்மல்குமார் வந்து கிளப்பி இருக்கிற அந்த பொருளின்றது அவங்க அமைச்சர்கள் மேல, அவங்க ஆட்சியின் மேல இருக்கிற புகார்களை மறைக்கிறதுக்கு எடுத்த யுக்தின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, திராவிடர் மாணவர் கழகத்தினர் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அமைச்சருக்கு எதிர்த்து உங்க அமைச்சர் மேல இருக்க புகார், நீங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு மாணவர் அணி போராட்டம் நடத்த முன்னெடுக்கிறாங்க. பர்மிஷன் ப்ராப்பரா கேட்டிருக்காங்க, ஆனா பர்மிஷன் கொடுக்க மறுக்கிறீங்க. அப்படி மறுத்து அவர்களை போராட விடாம அவங்கள சிறைக்கு கொண்டு போறீங்க, அவங்க மேல வழக்கு பதிகிறீங்க. இதெல்லாம் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசுபொருள் ஆயிடுச்சு. இல்ல இந்த விஷயத்தை மடைமாற்றணும், திசை திருப்பணும்னா அதுக்கு பல விவகாரங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாவேக்கா அறிவித்த வாக்குறுதிகளை கூட நாங்க இன்னும் சில வாரங்கள்ல செயல்படுத்த போறோம்னு சொன்னா கூட அது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான செய்தி தான். ஏன் ஸ்பெசிபிக்கா அதிமுக, திமுக, பாஜக கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. ஏன்னா எது மக்கள் கிட்ட அது வந்து ஹூக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி, இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இது வந்து சைக்காலஜி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஹூக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஹூக் இது வந்து நல்ல ஒரு பாயிண்டா இருக்கு, இது சொன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, வானத்துல வந்து நீல கலர்ல ஒரு நிலா தெரிய போகுதுன்னா எல்லாரும் விஷயம் இல்ல, நடந்த விஷயம் தான். கடந்த காலங்கள்ல பல தலைவர்களால குற்றம் சாட்டப்பட்ட விஷயம் தான். நான் என்ன சொல்றேன், நிர்மல்குமாரும் சொல்றாரு, நான் இப்பயும் சொல்றேன், நிர்மல்குமார் பேசுறது எல்லாமே வந்து நம்ம உண்மைன்னு ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது அவருக்கு என்ன தெரியும், அது அதிமுக தலைமையின் மீதான அதிருப்தியிலிருந்து வெளியே வந்திருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து குறிப்பிடுறாங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டு கட்சிகள் இப்ப யார் மேல குற்றம் சாட்டுறாங்க, அதிமுக திமுக. அந்த கட்சியினுடைய தலைமை நிலையங்கள் சொல்லிச்சா? இல்ல. அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு எங்கேயாவது ஆதாரங்கள் இருக்கா? கிடையாது. இந்த தலைமை நிலையம்ன்றது யாரு? தலைமை நிலையம்ன்றது கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள். சிவி சண்முகம் முக்கியமான தலைவர். நான் இப்பயே சொல்றேன், சிவி சண்முகம் அங்க முக்கியமான தலைவர்களா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தலைமையால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளர். நான் என்ன சொல்றேன், அவர் சொல்லக்கூடிய கருத்து எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கடந்து போக முடியும்? ஏன்னா அவர் தாவேக்காவோட குதிரை பேரம் பேசிட்டு இருக்காரு. அவர் தாங்க பேசிட்டு இருக்காரு. அங்க தாவேக்காக்கு எந்த நேரத்துல வேணா தாவிடுவாரு, எந்த நேரம் வேணா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. அப்புறம் எப்படி அதை நம்ம ஏத்துக்க முடியும்? நான் சொல்றது என்னன்னா, அங்க அபிஷியலா பேஜ்ல இருந்து ஏதாவது சொன்னாங்களா என்ன? அபிஷியலா இங்க செய்தி தொடர்பாளர்கள் யாராவது இந்த மாதிரி நடக்குதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்ல. வெறும் ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கிறத மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் திருப்பியும் ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன். இங்க இன்னொரு ஒரு கேள்வி சொன்னாங்க, பிஜேபியோடு திமுக கூட்டணி சேரணும். வாய்ப்பே கிடையாது. இங்க சட்டமன்றத்துல போன ஆட்சியில இல்ல, நான் சொல்றேன் இல்ல நடந்தது தானே. நான் மீண்டும் சொல்கிறேன், அன்னைக்கு வந்து அவங்களுடைய அடிப்படை கொள்கை எல்லாமே நிறுத்தி வச்சிருந்தோம். உண்மையா இல்லையா? அயோத்தி கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், கட்டினாங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அது நடந்ததா? இல்ல. இனிமேலும் இன்னைக்குமே பாராளுமன்றத்துல பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்துல நாங்க மட்டும்தான் இருக்கோம். இன்னைக்கு டிவிகே அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கான மதமாற்ற சட்டத்துக்கு இந்த இல்ல, நான் சொல்றேன், மதுரை பெஞ்ச்ல இது முக்கியமான விஷயம். மதுரை பெஞ்ச்ல என்ன நடக்குதுன்னா, இங்க இஸ்லாமியர்கள் மதமாற்றம் அதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ரிசர்வேஷன் அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்படியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு டிவிகே அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு தான் காரணம். அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு டிவிகே அரசாங்கம் பதில் சொல்ல, அமைச்சர் நிர்மல்குமாரோ சட்டத்துறை அமைச்சரோ அந்த அரசாங்கமோ முதலமைச்சரோ பதில் சொல்ல.
இஸ்லாமிய மதத்துக்கு மாற போறவங்களுடைய ரிசர்வேஷன் போக போகுது, அதுக்காக நம்ம கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ல. ஆனா இங்க வந்து பொருளியை மட்டும் கிளப்புறாங்க, அதை நம்ப வேண்டாம். சரி, திரு ஜேம்ஸ் மார்ட்டி. அதாவது 2 விஷயங்கள். இப்போ அக்னீஸ்வரன் அண்ணன் சொன்ன மாதிரி 200 யூனிட் கொடுத்தாங்க, அது இது சொன்னாங்க. இல இருக்கிற விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எப்படியெல்லாம் செலவினங்களை குறைக்க முடியும், இதை எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் லாபகரமான, அது வரவேற்கிற விஷயம்தான். அதே நேரத்தில் இவங்க இயர்லி டிஎம்கே போட்ட அந்த இன்க்ரீஸ் ஸ்லாபை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதையும் சொல்லலாம், அது மக்களுக்கு வந்து தேவையானது. திமுக வந்தாங்க போட்டாங்க, இது எத்தனை மக்களுக்கு தெரியும், அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த அரசு வந்த உடனே மக்கள்கிட்ட என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த பாதையில் தான் போகிறாங்க. இன்னொன்று, இப்போ இந்த கான்ஸ்பைரசி எல்லாம் வந்து அவர்கள் செய்தி தொடர்பாளர்கள் பற்றி சொன்னாங்களா, பேசுனா என்ன நடந்தா என்ன, இது சபையில் உள்ளது விவாதங்களே. திமுக செய்தி தொடர்பாளர்கள் நாங்கள் வந்து ஒரு தாய் பிள்ளைகள், எங்களோட கொள்கைகள்லாம் ஒன்று தான், அண்ணா தான் எங்களுக்கு வழி நடத்துனா நாங்கள் சேர்ந்தா என்னன்னு பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேசப்பட்டிருக்குன்னு இன்னைக்கும் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து முஸ்லீம் லீக் கட்சி அவர்களுடைய தலைவர் சொல்றாரு, ஆமா என்னங்க நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. அதனால இது தமிழக மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அதனால இது நாள் வரையிலும் இவர்கள் மக்கள் எதிர்க்கிறாங்க இவங்க சொல்றாங்க. மக்கள் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அவங்க ஓப்பனா சொல்றாங்க வந்த உடனே நாளாகணும். இவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்துட்டு ஒரே மாசத்துல அப்படியே வந்து எல்லாத்தையும் தலைகீழா மாத்தணும், நாங்க வைத்த கடன், நாங்க செய்த ஊழல் எல்லாமே மறைச்சிட்டு திரு விஜய் தாவேக்கா ஆட்சி அமைந்த உடனே உடனடியாக எல்லாம் மாறும்னு தானே சொன்னாரு சார். ஒரே மாசத்துல எல்லா பேச்சுவார்த்தையும் ஊர் மாறிடுவாங்க. எல்லாத்துலயுமே ரிடக்ஷன் ஆயிருக்கு. இதுதான் யதார்த்தம், ரியல் அரசு இது. சரி, ஓகே. திமுக அதிமுக குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறது என்ற தாவேக்கா குற்றச்சாட்டு, மற்றொரு பக்கம் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா. என்ன சொல்ல வருகிறது அரசியல் களம் தமிழ்நாட்டில்? சேராத கூட்டணிகள் மீண்டும் சேரப்போகிறதா? இதெல்லாம் நடக்கக்கூடியதானா, சாத்தியம் இருக்கா என்ற பல கோணத்தில் ஜெயா பிளஸினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி பயணித்திருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.